தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பு உள்ளங்களே, இன்று ஜெபமாலை ஜெபிப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி பார்ப்போம். ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது நமக்கு பல ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றது. அதில் ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்ப்போம். பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்கின்றது. ஜெபமாலை ஜெபிப்பதன் மூலம் நம்மை மரியன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தி புனித வாழ்விற்கு அழைத்துச் செல்கின்றார். இரண்டாவதாக, சாத்தான் தாக்கத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது. தூய மரியன்னையின் ஜெபமாலை வழியாக நாம் ஜெபிக்கும் பொழுது தீய ஆவிகள், தீய வழிகள், தீய சாத்தான்களிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது. மூன்றாவதாக, மன அமைதி மற்றும் நம்பிக்கை கிடைக்கின்றது. இயேசுவின் மீது முழு நம்பிக்கையும் முழு நம்பிக்கை நமது நம்பிக்கையை அதிகப்படுத்த இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை வைக்க அது உதவுகின்றது, தூண்டுகின்றது. ஆன்மீக வளர்ச்சி. மூன்றாவதாக, ஆன்மீக வளர்ச்சி. மரியாளின் வழிகாட்டுதலால் நமது ஆன்மா வளர்ச்சி அடைகின்றது. ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது நமது ஆன்மீக வாழ்வு வளர்ச்சி அடைகின்றது. குடும்பம், சமுதாயம், உலகிற்கு அமைதி. ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது குடும்ப ஒற்றுமை, அமைதி நிலவுகின்றது. மற்றும் ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது துன்பங்கள், வேதனைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு நமக்கு உடல், உள்ள, ஆன்ம நலனை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கின்றது. குடும்பங்களில் ஒற்றுமை, சமாதானம் நிலவ வழிவகுக்கின்றது. மன அமைதி, சகிப்புத்தன்மை, நம்பிக்கையை வளர்க்கின்றது. பிசாசின் தாக்கங்களை அகற்றுகின்றது. தீய ஆவியால் ஏற்படும் பயம், குழப்பம், மன அழுத்தம் ஆகியவற்றிலிருந்து விடுதலை அளிக்கின்றது. தூய அன்னையின் மேன்மையை போற்றி புகழ உதவுகின்றது. பரிந்துரையின் மூலம் நம் வாழ்வில் நல்லதையே அனுபவிக்கக்கூடிய அருளை கடவுளிடமிருந்து மரியன்னை பெற்றுக் கொடுக்கின்றார். தூய்மையாக்குகின்றது. நம்மை ஒருபோதும் பாவத்திற்கு விழுந்துவிடாமல் பாவ நிலையிலிருந்து உயர்த்தி தூய்மையான வாழ்வு வாழ்வதற்கு ஜெபமாலை ஜெபிப்பதன் மூலம் நமக்கு இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை நமது மரியன்னை நமது இயேசுவிடம், இறை தந்தையிடமிருந்து பெற்றுத் தருகின்றார். அப்பேற்பட்ட ஜெபமாலையை நாம் தினமும் ஜெபிப்போம், ஆசீர்வாதம் பெறுவோம். மூவொரு இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.